வணக்கம் நண்பர்களே, மீண்டும் எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் நாம் ஆக்சிஜன் சென்சாரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆக்சிஜன் சென்சாரை O2 சென்சார் என்றும் அழைப்பார்கள். இந்த ஆக்சிஜன் சென்சார் எப்படி வேலை செய்கிறது? ஆக்சிஜன் சென்சாரின் முக்கியத்துவம் என்ன? ஆக்சிஜன் சென்சார் என்றால் என்ன? காலப்போக்கில் இந்த ஆக்சிஜன் சென்சார் பழுதாகினால் சரி செய்ய முடியுமா அல்லது புதியதைதான் மாற்ற வேண்டுமா போன்றவற்றை பார்க்கலாம். ஆக்சிஜன் சென்சாரானது எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் இருந்து எக்ஸாஸ்ட் பைப்பில் கேட்டிலாக் கன்வெர்ட் என்ற ஒரு யூனிட் பொருத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வீடியோவில் கேட்டிலாக் கன்வெர்ட்டர் பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த யூனிட்டுக்கு முன்புறம் அப்ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆக்சிஜன் சென்சாரும், அந்த யூனிட்டுக்கு பின்புறம் டவுன்ஸ்ட்ரீம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆக்சிஜன் சென்சாரும் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 சிலிண்டர் என்ஜினுக்கு 2 ஆக்சிஜன் சென்சார்கள் வரலாம். V6 மற்றும் V8 போன்ற மிகப்பெரிய என்ஜின்களுக்கு 4க்கு மேல் ஆக்சிஜன் சென்சார்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. உங்கள் என்ஜின் பெட்ரோல் அல்லது டீசலை எரித்து வெளிவரும் புகையை எக்ஸாஸ்ட் மேனிபோல்டு வழியாக வெளியே தள்ளுகிறது. இந்த புகை முதல் சென்சாரை கடந்து செல்லும் பொழுது எக்ஸாஸ்ட் புகையில் எரியாத ஆக்சிஜன் மூலக்கூறுகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கணக்கிடுவதற்காக அமைக்கப்பட்டு இருக்கிறது. என்ஜினில் இருந்து வெளியேற்றப்படும் எக்ஸாஸ்ட் புகையானது முதல் சென்சாரை கடக்கும் பொழுது அதில் எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கிறது என்பதை சென்சார் கண்காணிக்கிறது. இப்படி கணிக்கப்பட்ட தகவலை ஆக்சிஜன் சென்சார் என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் என்ற காரின் கம்ப்யூட்டருக்கு அனுப்புகிறது. இந்த தகவலை என்ஜின் கண்ட்ரோல் மாடியூல் பரிசீலனை செய்து என்ஜினில் எரிபொருள் அளவை சரி செய்கிறது. சரியான தரத்தில் என்ஜின் ஓடும்படி செய்கிறது. முக்கியமாக இன்ஜெக்டரில் இருந்து வெளியேறும் எரிபொருளின் அளவை கண்ட்ரோல் செய்கிறது. சிலிண்டருக்கு உள்வரும் காற்றை கண்ட்ரோல் செய்கிறது. இதனால் புகையாக வெளியேறும் எரிபொருள் சேமிக்கப்படுகிறது. புகை வெளியேறுவது குறைக்கப்படுகிறது. அதிக அளவு ஆக்சிஜன் கண்காணிக்கப்பட்டால் அதற்கு காரணம் சிலிண்டருக்குள் அதிக அளவு காற்றும் மற்றும் குறைந்த அளவு எரிபொருளும் எரிக்கப்படுவதால் எரியாத எரிபொருள்கள் வெளியேறுவதால் அதில் அதிக அளவு ஆக்சிஜனை காட்டுகிறது. இதை லீன் மிக்சர் என்று சொல்லுவாங்க. எக்ஸாஸ்ட் புகையில் குறைந்த அளவு ஆக்சிஜன் கண்டுபிடிக்கப்பட்டால் அதிகமான எரிபொருளும் குறைவான காற்றும் சிலிண்டரில் எரிக்கப்படுவதால் வெளியேற்றப்படும் புகையில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது. இதை ரீச் மிக்சர் என்று சொல்லுவாங்க. இரண்டாவது ஆக்சிஜன் சென்சார் கேட்டிலாக் கன்வெர்ட்டர் பின்புறம் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதன் வேலை கேட்டிலாக் கன்வெர்ட்டர் வேலை செய்கிறதா என்பதை கண்காணிப்பதாகும். அதாவது கேட்டிலாக் கன்வெர்ட்டர் கடந்து வரும் எக்ஸாஸ்ட் புகையில் ஆக்சிஜன் இருக்கிறதா என்று கண்காணிக்கிறது. எவ்வளவு மூலக்கூறு ஆக்சிஜன் புகையில் இருக்கிறது என்பதை கம்ப்யூட்டருக்கு தெரிவிக்கிறது. முதல் மற்றும் இரண்டாவது ஆக்சிஜன் சென்சார்களில் ஆக்சிஜன் அளவு ஒரே மாதிரியாக இருந்தால் கன்வெர்ட்டர் வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அப்படி கன்வெர்ட்டர் வேலை செய்யவில்லை என்றால் காரின் டேஷ்போர்டில் உள்ள டிஸ்பிளேவில் செக் இன்ஜின் விளக்கு எரியும். OPT ஸ்கேனர் போட்டு செக் செய்யும் பொழுது எரர் கோட்ஸ் காட்டலாம். காலப்போக்கில் இந்த ஆக்சிஜன் சென்சார் எக்ஸாஸ்ட் புகையில் உள்ள ஆயில் பசை படிந்து அழுக்காகிவிடலாம். இதனால் சென்சார் பழுதாகி ஆக்சிஜனை கண்காணிக்க முடியாமல் தவறான தகவல்களை கணினிக்கு அனுப்பிவிடும். இந்த தகவல்கள் உண்மை என்று கணினி எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஏற்றாற்போல ஏர் அண்டு பியூயல் மிக்சரை சரி செய்து அமைக்கும். இதனால் எரிபொருள் விரயமாகலாம். என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் குறையலாம். என்ஜின் சரியாக இயங்காது. என்ஜின் மிஸ்பயராகும். எரிபொருள் அதிகமாக செலவாகும். குறைந்த மைலேஜ் கிடைக்கும். அதிகமான எரிபொருளால் சிலிண்டரில் கார்பன் டெபாசிட் ஆகும். பிக்கப் குறையும். ஸ்டார்டிங் பிரச்சனை வரும். எக்ஸாஸ்ட் வால்வு சீட்டில் கார்பன் டெபாசிட் அதிகமாகும். ஆக்சிஜன் சென்சார் வேலை செய்யாமல் பழுதாகிவிட்டால் டேஷ்போர்டில் செக் என்ஜின் லைட் எரியும். இந்த லைட் எரிவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
ஆக்சிஜன் சென்சார் பழுதானால் மிக முக்கியமாக எரிபொருள் அதிகமாக செலவாகும். மைலேஜ் கிடைக்காது. அப்படி பிரச்சனை இருந்தால் உடனே ஆக்சிஜன் சென்சாரை சோதிக்க வேண்டும். வாகனங்கள் எஃப்.சி. பாஸ் செய்ய வேண்டுமானால் ஸ்மோக் டெஸ்ட் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி ஸ்மோக் டெஸ்டில் உங்கள் வாகனம் நெகட்டிவ் ரிசல்ட் வந்தால் அதற்கு முக்கியமான காரணம் ஆக்சிஜன் சென்சாராக இருக்கலாம். உங்கள் வாகனத்தின் வாகன தயாரிப்பாளர்களின் கேட்லாக்கில் ஆக்சிஜன் சென்சாரை எவ்வளவு கிலோமீட்டர் ஒரு தரம் மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அதன்படி நாம் ஒரிஜினல் ஆக்சிஜன் சென்சாரை வாங்கி மாட்டுவதால் என்ஜினை நல்ல நிலைமையில் வைத்திருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனாக இருந்ததா? கமெண்டில் எஸ் அல்லது நோ சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் அழுத்துங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.